தொடர்ந்து 2000 வருடங்கள் ஆட்சி செய்த ராஜ்யம் எது? மிக பழமையான மன்னர்கள் யார்? நீதி தவறாத பாண்டிய மன்னர் யார்? பாண்டியர்களோட வரலாற்று பயணத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே தொடர்ந்து 2000 வருடங்கள் ஆட்சி செய்த ராஜ்யம் எது அப்படின்னாக்கா பாண்டியர்களோட ராஜ்யம்தான். மூவேந்தர்களான சேரர், சோழ, பாண்டியர் இதில் மிகவும் பழமையான மன்னர்கள் யார் அப்படின்னாக்க அது பாண்டிய மன்னர்கள் தான். 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்த அசோகரோட கல்வெட்டில் பாண்டியர்கள் பற்றிய குறிப்பு பாண்டியா அப்படின்னு பிராமிய எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் மட்டும் இல்லாமல் இதில் சேரர்களும் சோழர்களும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மெகஸ்தனிஸ் தன்னோட இந்திகா என்ற நூலில் பாண்டிய நாட்டை மட்டும் குறிப்பிடுறாரு. மதுரை மாங்குளம் கல்வெட்டில் கிமு 3ஆம் நூற்றாண்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பெயர் போட்டிருக்கு. தம்மம் ஈத்த நெடுஞ்செழியன் அப்படின்னு தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு. பழமையான தமிழ் கல்வெட்டுகள் ஒன்று கூட சோழ நாட்டில் கிடைக்கல. நிறைய தமிழ் கல்வெட்டுகள் பாண்டிய நாட்டில் தான் கிடைச்சிருக்கு. இதில் இருந்தே பாண்டியர்கள் ராஜ்யம்தான் மிக பழமையானதுன்னு நமக்கு தெரிய வருது. சோழர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவங்க, பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சார்ந்தவங்க. சோழர்களோட சின்னம் புலிக்கொடி, பாண்டியர்களோட சின்னம் மீன்கொடி. சில இடங்களில் 2 மீன்கள் நடுவில் செண்டு இருக்கும். செண்டு அப்படிங்கிறது செங்கோலை குறிக்குது. சோழர்கள் அத்திப்பூ மாலையை சூடுறாங்க, பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலையை சூடியிருக்காங்க. இன்றைக்கும் கூட மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வேப்பம்பூ மாலையை தான் சூடுவாங்க. மீனாட்சி அம்மனே ஒரு பாண்டிய இளவரசி அப்படின்னு புராண கதை கூட இருக்குது. பாண்டிய மன்னர்களுக்கு குறைஞ்சது 5 தலைநகரங்கள் இருக்குது. சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுற தென்மதுரை, கபாடபுரம், கொர்க்கை, ரொம்ப பிற்காலத்துக்கு முன்னாடி தென்காசியும் தலைநகரமாக இருந்திருக்கு. இது ராஜராஜ சோழன்களோட அப்படின்னு தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி 2 மீனும் நடுவில் செண்டும் போட்டிருக்கு. பாண்டியர்களோட காலத்தை நம்ம 5ஆக பிரிக்க போகிறோம். 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முற்கால பாண்டியர்கள், கடைசங்க பாண்டியர்கள், இதுக்கு அப்புறம் 300 வருஷம் களப்பிரர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னு 5ஆக பிரிக்கிறோம். நடுவில் களப்பிரர்கள் ஆட்சி செய்யும் போது கூட பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதை சேர்க்காமலே எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னாக்க 2000 வருஷங்கள் வருது. இப்படி தொடர்ந்து 2000 வருஷங்கள் ஆட்சி செய்த ராஜ்யம் பாண்டியர்கள் மட்டும்தான். 5 காலத்தில் வாழ்ந்த மன்னர்களை பற்றி பார்க்கலாம். குமரி கண்டம், அதாவது 2600 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு கீழே இருந்த அந்த குமரி கண்டம் இல்லைன்னா குமரி நாடு, இங்கே தான் முற்கால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு கடற்கோள், அதாவது சுனாமியால் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு முற்கால பாண்டியர்களோட நாடு. இது சுனாமியால் இந்த முற்கால பாண்டியர்களோட நாடு அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆட்சி செஞ்சவர் தான் முதல் மன்னர் வடிம்பலம்ப நின்ற பாண்டியன். இங்கே பகுருளி அப்படின்னு ஒரு பழங்கால ஆறு ஒன்று ஓடி இருக்கு. அந்த ஆறு ஓடின நாட்டில் கடல் தெய்வத்துக்கு விழா எடுத்திருக்காங்க. அதை தான் இந்த மன்னர் வடிவம் பழம்ப நின்ற பாண்டியன் அப்படின்னு பெயர் வருது. ரொம்ப வருஷம் ஆண்டதால் இவருக்கு நெடியோன் அப்படின்னு இன்னொரு பெயரும் வருது. இவர் வாழ்ந்ததுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தா புறநானூரில் முன்னீர் விளவின் நெடியோன் நன்னி பகுருளி மணலினும் பலவே, பாண்டிய நெடியோனோட குமரி நாடு அங்கே ஓடின பகுருளி ஆறு அங்கே எடுத்த விழாக்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த புறநானூற்று பாடல் சொல்லுது. அடுத்த மன்னர் 1000 வேள்விகள், அதாவது யாகம் நடத்தியவர். பல்யா மாலை முதுகுடுமி பெருவழுதி. புறநானூற்றில் மட்டும் இல்லாமல் பிற்கால செப்பேடுகள்லையும் பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு இருக்கு. இப்போ கடைசங்க பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மன்னர்களுக்கெல்லாம் மாறன், வழுதி, செழியன் இந்த 3 பேர் தான் மாறி மாறி வரும். மன்னர் பாண்டியர்களோட தலைநகரமான தென்மதுரையும் கபாடபுரமும் அழிஞ்சதுக்கு அப்புறமா மதுரைக்கு குடிபெயர்ந்து மதுரையை பாண்டிய தலைநகரமாக உருவாக்குறாங்க. அப்படி மதுரையை பாண்டிய தலைநகரமாக உருவாக்குனது யார் அப்படின்னாக்க பாண்டியன் முட திருமாறன்.
இவர் மதுரையில் ஆரம்பித்து வச்சது தான் வந்து மதுரையில் உள்ள அந்த கடைச்சங்கம். இன்றைக்கும் இருக்கிற புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை எல்லாம் வந்து புலவர்களால் அரங்கேற்றப்பட்டது தான் இந்த காலத்தில் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்தமிழ் நூல் ஏற்றியது யார் தெரியுமா? அவர் தான் மதிவாணன். நீதி தவறாத மன்னன்னு நம்ம மனசில் வந்து தோன்றுவது யார்? ஃபஸ்ட்டு மனுநீதி சோழன் தான். ஆனால் நீதி தவறாத பாண்டிய மன்னர் யாருன்னு தெரியுமா? பாண்டிய நாட்டில் கீரந்தை அப்படின்னு ஒருத்தர் அவரோட மனைவியோட வாழ்கிறாரு. அவர் ஒரு நாள் மனைவியை விட்டுட்டு வெளியூருக்கு கிளம்பும்போது அவர் மனைவி வந்து தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு வந்து நம்ம மன்னரோட செங்கோல் இது எப்போவும் வந்து காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேள்விப்பட்ட மன்னர் வந்து மக்கள் வந்து அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து நினச்சி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் அந்த வீட்டு பக்கத்தில் அந்த மன்னரும் போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ரெண்டு பேர் பேசுகிற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்குது. யார் சத்தம் இது? இவங்க வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து அந்த வீட்டு கதவை வந்து தட்டுறாரு. அப்புறம்தான் புரியுது வெளியூர் போன கணவர் வந்து சீக்கிரமே வந்து திரும்பி வந்துட்டாருன்னு. ஆனால் வந்து இரவு நேரத்தில் யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டதுனால அந்த கணவர் வந்து மனைவி மேலே வந்து சந்தேகப்படுறாரு. இந்த நேரத்தில் உன்னை யார் பார்க்க வர்றாங்க அப்படின்னு மனைவி கிட்ட வந்து கேட்குறாரு. மனைவி வந்து மன்னரோட செங்கோல் எனக்கு இப்போவும் என்னை வந்து காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே இருந்த மன்னர் வந்து இப்போ நான் தான் கதவை தட்டினேன் அப்படின்னு தெரிஞ்சால் குழப்பம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தெருவில் உள்ள எல்லா வீட்டு கதவையும் வந்து தட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த தெரு மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து மன்னர்கிட்ட நேற்று இரவு ஒரு திருடன் வந்து எங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து கதவை தட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீதி காக்கும் மன்னா நீங்கள் அவரோட கையை வந்து வெட்டணும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. செங்கோல் ஆட்சி செய்த அந்த பாண்டிய மன்னர் வந்து தன்னோட வாளை எடுத்து அவரோட கையை வந்து வெட்டிக்கிறாரு. அந்த மன்னர் தான் பொற்கை பாண்டியன், நீதிக்கு புகழ் போனவர். இவரோட புகழை வந்து நம்ம கொண்டாடலை, ஆனால் தெற்கு ஏசியாவில் உள்ள லாவோஸ் நாட்டு மக்கள் இன்றளவும் வந்து கொண்டாடுறாங்க. இவரோட சிறப்புகளை வந்து அங்கே ஒரு கல்வெட்டில் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. கடலில் போர் செய்யும் போது இறந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அடுத்தது பாண்டியன் அறிவுடை நம்பி. கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார். இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிற நட்பு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பியை வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. இதில் இருந்தே நமக்கு சோழ மன்னனான கோப்பெருஞ்சோழனும் அறிவுடை நம்பியும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்கன்னு நமக்கு தெரியுது. செந்தமிழ் புலமை மிக்க இந்த மன்னர் சங்க காலத்தில் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. அடுத்தது ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன். இவர் இறக்கும்போது இவர் மனைவி வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம ஒரு உதவியாக இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என் கணவர் கூடவே நான் வந்து இறந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த தீல விழுந்து உடன்கட்டை ஏறுறாங்க. அடுத்தது ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன். இவர் வந்து வடநாட்டு ஆரியர்களை வென்றதால இவருக்கு வந்து இந்த பெயர் வந்து வருது. கோவலன் கண்ணகி. இந்த கதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது தான். அதில் தன்னோட கணவனான கோவலன் வந்து பாண்டிய மன்னனோட தவறான தீர்ப்பால் இறந்தது தெரிஞ்சு கண்ணகி வந்து தன்னோட கணவன் வந்து நிரபராதி அப்படின்னு மன்னன்கிட்ட வந்து நிரூபிக்கிறாங்க. அதற்கு அந்த பாண்டிய மன்னர் வந்து தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வந்து அங்கேயே வந்து இறந்து போகிறாரு. அது யாருனாக்கா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான். இவர் காலத்தில் நடந்த அந்த அநீதினால கண்ணகி மதுரையை வந்து எரிக்கிறாங்க. அதனால் பாண்டிய நாட்டில் பஞ்சம் வந்து வருது. அதனால் கொற்கையில் இருந்து ஆட்சி செய்த அந்த பாண்டிய இளவரசர் மதுரைக்கு வந்து முடிசூடி கண்ணகிக்கு வந்து ஒரு விழா வந்து எடுக்கிறாங்க. நாட்டில் வந்து பஞ்சம் வந்து நீங்குது. இந்த மன்னர் யார் அப்படின்னாக்கா சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன். இவர் ஓவியங்கள் நிறைந்த அந்த மாளிகையில் வந்து இறந்ததுனால இவருக்கு இந்த பேர் வந்து வருது. அடுத்தது நன்மாறனோட மகன். அப்பா நன்மாறன் சீக்கிரமாக இறந்ததால் இவர் வந்து சிறு வயதிலே வந்து மன்னர் ஆகிறாரு. ஒரு சின்ன பையன் தானே, இவரை வந்து ஈஸியாக நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிரி நாட்டு மன்னர்கள் வந்து திட்டமிடுறாங்க. இருந்தாலும் அந்த பாண்டிய நாட்டில் படைகள் அதிகம்னு அவங்களுக்கு தெரியும். 7 மன்னர்கள் சேர்ந்து அவர் மேலே போர் தொடுக்கிறாங்க. சோழ மன்னர் பெருநர்கிள்ளி, சேர மன்னர் மரதரஞ்சேரல், இரும்பொறை, திதியன், எழினி, எருமையூரான், இளங்கோவேன்மான், பொருணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு பாண்டிய மன்னனை வந்து எதிர்க்கிறாங்க.
தலையாங்கணம்ங்கிற இடத்துல நடந்த இந்த மாபெரும் போரில் இந்த பாண்டிய மன்னர் வந்து எல்லா மன்னர்களையும் வந்து புறமுதுகு காட்டி ஓட வைக்கிறாரு. அதுதான் தலையாங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் வருது. சங்க இலக்கியத்தில் உள்ள நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி இரண்டுமே வந்து இந்த மன்னரோட புகழை வந்து பாடுது. கடைசி மன்னர் காண பேர் கடந்த உக்கிர பெருவழுதி. காண பேருங்கிறது இன்னைக்கு இருக்கிற சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற காளையார் கோவில் தான். இதை வென்றதுனால இந்த பேர் வந்து வருது. ருத்ர சன்மார் புலவரை வச்சு அகநானூறு பாடல்களை தொகுத்து வழங்கினது இவர் தான். இது வரைக்கும் நம்ம 10 கடை சங்க பாண்டியர்களை பார்த்துட்டோம். ஆனால் மொத்தம் 49 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. இவங்களோட பேர்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுதே தவிர இவங்களோட வரலாறு அழிஞ்சிருச்சு. சங்ககால பாண்டியர்கள் உச்சத்தில் இருக்கும்போது இந்த களப்பிரர்கள் வர்றாங்க. எல்லாம் தலைகீழாக மாறுது. சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்களை எல்லாத்தையும் இந்த களப்பிரர்கள் 300 வருஷத்துக்கு ஒடுக்கி வாழ செய்கிறாங்க. கடைசியில் அவங்கள வீழ்த்த வர்றாரு பாண்டிய மன்னன் கடுங்கோன். இப்போ தமிழகத்தில் இருக்கிற 2 பெரிய ராஜ்யங்கள் பாண்டியர்களும் பல்லவர்களும் தான். அப்போ சோழர்கள் வந்து திரை செலுத்தி வாழ்கிற குறுநில மன்னர்களாக தான் வந்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கிற போட்டி எல்லாமே பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் மட்டும்தான். எப்படி கடுங்கோன் களப்பிரர்களை பாண்டிய நாட்டில் வீழ்த்துறாரோ அதே மாதிரி தொண்டை மண்டலத்தில் பல்லவ நாட்டில் பல்லவ மன்னர் சிம்ம விஷ்ணு அவங்கள வீழ்த்துறாரு. ஓகே, இப்போ கடுங்கோன் களப்பிரர்களை வந்து வீழ்த்தினதுக்கு உள்ள ஆதாரம் என்னன்னு பார்க்கலாம். அது வந்து எதில் இருக்குது அப்படின்னாக்கா வேள்விக்குடி செப்பேடுகளில் வந்து இருக்குது. களப்பிரன் என்னும் கலியரசன் கை கொண்டதனை ஒடுங்கா மன்னர் ஒளி நகர மித்த கடுங்கோன் என்னும் கதிரவேல் தென்னன். இவர் களப்பிரர்களை வீழ்த்தி இடைக்கால பாண்டியர்களோட ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாரு. இடைக்கால பாண்டியர்கள் கடுங்கோன் மன்னரோட மகன் யார் அப்படின்னாக்க அவனி சூளாமணி. இவரோட காலத்தில் தான் ஒரு முக்கிய மரபு ஒன்று வருது. அவங்க பேருக்கு முன்னாடி ஒரு பட்டமை வந்து சூடிக்கிறாங்க. 2 பட்டங்கள் வந்து இருந்திருக்கு. இதை வந்து மாற்றி மாற்றி வந்து சூடிக்கிறாங்க. சோழர்களும் இதே மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ராஜகேசரி, பரமகேசரி அப்படிங்கிற பட்டங்கள் வந்து இருந்திருக்கு. ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ராஜகேசரிங்கிற பட்டம் வந்து இருந்திருக்கு. அவரோட மகன் ராஜேந்திர சோழனுக்கு வந்து பரமகேசரிங்கிற பட்டம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜகேசரி, பரமகேசரி அப்படின்னு மாறி மாறி வந்திருக்கு. இது முதலையே ஆரம்பித்தது யார் அப்படின்னாக்கா பாண்டிய மன்னர்கள் தான். மாரவர்மன், சடையவர்மன், அதுக்கப்புறம் மாரவர்மன், சடையவர்மன், இதே மாதிரி மாற்றி மாற்றி வந்து சூடிக்கிறாங்க. அவனி சூளாமணி மாரவர்மன் அப்படின்னு சூடுறாரு. அவனி சூளாமணி மகன் சடையவர்மன் செலியன் சேந்தன். அவரோட மகன் வந்து மாரவர்மன் அரிகேசரி அப்படின்னு மாறி மாறி சடையவர்மன் மாரவர்மன்னு மாறி மாறி வருது. இப்போ 7ஆம் நூற்றாண்டில் நடந்ததை பற்றி பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. இவருக்கு கூன் இருந்ததுனால இந்த பேர் வருது. இந்த மன்னர் சேரர்களையும் சின்னதாக ஒரு பகுதியை ஆட்சி செஞ்ச சோழர்களையும் தோற்கடிக்கிறாரு. சோழர்கள் இறந்ததுக்கப்புறம் சோழ இளவரசியான மங்கையர்க்கரசியை திருமணம் செய்கிறாரு. இந்த மங்கையர்க்கரசி சிவன் மேலே ரொம்ப பக்தி கொண்டவங்களா இருக்கிறாங்க. கூன் பாண்டியன் சைவ சமயத்தை விட்டுட்டு சமண சமயத்தை தழுவுறாரு. இது அவரோட மனைவிக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. இந்த நேரத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வராரு. இதை கேள்விப்பட்ட ராணி மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை பார்க்கறதுக்கு நேரில் வர்றாங்க. பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் சமணர்களோட பிடியில் இருக்கிறாரு, நீங்கள் தான் அவரை எப்படியாவது சைவ சமயத்தை தழுவ வைக்கணும்னு கேட்குறாங்க. இதை தெரிஞ்ச சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. ஆனால் தீ சம்பந்தரை தாக்காம சமணர்களை ஆதரிச்ச கூன் பாண்டியனை தாக்குது. உடம்புல வெப்பசலனம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால மன்னர் சமணர்களை சூட தணிக்க சொல்றாரு. ஆனால் அவங்களால அது முடியலை. சம்பந்தர் வந்து மன்னரோட ஒரு பக்கத்தில் திருநீரை பூசுறாரு. அந்த பக்கத்தில் வெப்பம் தணியுது. அதிசயப்பட்ட மன்னர் சமணர்களை அங்கிருந்து வெளியே போக சொல்லிட்டு சம்பந்தரை கைகூப்பி வழங்குறாரு. அதுக்கப்புறம் சமணர்கள் நாங்கள் தோத்துட்டோன்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தர்கிட்ட 2 போட்டி வைக்கிறாங்க. அனல்வாதம், புனல்வாதம் அப்படின்னு 2 போட்டி வைக்கிறாங்க. அதுலேயும் சம்பந்தர் வந்து ஜெயிக்கிறாங்க.
சமணர்கள் இப்போ தோற்று போகிறாங்க. கடைசியில் சமந்தர் சைவ பாசுரம் பாடி வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே அதுவரையும் வளைஞ்சிருந்த அந்த கூன் போட்டிருந்த மன்னருக்கு அது சரியாகி முழுசாக நிமிர்ந்து நிற்கிறாரு. சந்தோஷத்தில் திளைத்த அந்த கூன் பாண்டியன் சைவ சமயத்தை முழுசாக தழுவுறாரு. சிவனுக்கு பல தொண்டுகள் செஞ்சுட்டு வர்றாரு. 63 நயன்மார்களில் பற்றி போற்றி பாடுவதில் இவரும் ஒருத்தராக இருக்கிறாரு. மாரவர்மன் அரிகேசரி என்ற கூன் பாண்டியன். இவருக்கு நின்ற சீர் நெடுமாறன்னு இன்னொரு பெயரும் இருக்குது. அடுத்து 8ஆம் நூற்றாண்டு கோச்சடையன் ரணதீரன். இவரும் ஒரு பாண்டிய மன்னர் தான். இவர் சாதாரண மன்னர் இல்லை, இவர் வீரம் பொருந்திய மன்னர். இவரோட வெற்றிகள் சேரநாடு, சோழநாடு, கொங்கு நாடு, கர்நாடகம் எல்லாத்தையும் வென்றவர். இது எல்லாத்தையும் வென்ற பிறகு வானவன், செம்பியன், கொங்கர் கோமான், மதுர கருநாடகன் அப்படின்னு எத்தனையோ பட்டங்களை இவருக்கு வருது. இந்த பாண்டிய மன்னர்களோட வரலாற்றை தெரிகிறதுக்கு 4 விஷயங்கள் இருக்கு. 1, கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள், இலக்கியங்கள், சங்க இலக்கியம், சைவ சமய இலக்கியம், நாணயங்கள், செப்பேடுகள். இதில் முக்கியமானது வேள்விக்குடி செப்பேடு. அடுத்தது 1ஆம் ராஜசிம்மன் பல்லவ மன்னர் நந்திவர்மனை பல போர்களில் எதிர்த்து வீழ்த்துறாரு. நந்திவர்மன் போர்க்களத்தில் ராஜசிம்மனை பார்த்து பயந்து ஓடினதா வேள்விக்குறி செப்பேடு சொல்லுது. இவரோட இன்னொரு பெயர் 2ஆம் அரிகேசரி. இப்போ அடுத்த மன்னரை பற்றி பார்க்கலாம். குடைவரை கோவில் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே எப்போவும் நம்ம பல்லவ மன்னன்ல உள்ள மாமல்லபுரத்தை தான் நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா எலோரா கேவ்ஸ் இதை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாண்டிய நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான வெட்டுவான் கோயில் பற்றி யாருக்குமே தெரியலை. திருப்பரங்குன்றம், ஆனைமுலை போன்ற குடைவரை கோயில்கள் எல்லாமே இந்த மன்னர் காலத்தில் கட்டினது தான். இந்த மன்னர் யார் அப்படின்னாக்க பராந்தக நெடுஞ்சடையன். சோழ நாட்டை பல்லவர்கள்ட்ட இருந்து பிரிச்சிருக்கிறாரு. அதோட விடாமல் பல்லவ நாட்டோட தென்பகுதியையும் கைப்பற்றியிருக்கிறாரு இந்த நெடுஞ்சடையன். வேள்விக்குடி செப்பேடு 8ஆம் நூற்றாண்டில் மதுரையில் மன்னர் மராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ கொற்கையில் இருந்து ஒரு அந்தனர் மன்னரை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, உங்களோட மூதாதையரான பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி எங்களோட மூதாதையரான நற்கொற்றனுக்கு யாகம் பண்ணதுக்காக வேள்விக்குடி ஊரையே தானமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 300 வருஷம் இந்த பாண்டிய நாட்டை களப்பிரர்கள் ஆட்சி செய்ததுனால அது எங்கள் கையை விட்டு அந்த வேள்விக்குடிங்கிற ஊர் எங்கள் கையை விட்டு போயிடுச்சு. இத்தனை வருஷமாக எங்களுக்கு அது எங்களுக்கு திரும்பி எங்கள் கைக்கு வரவே இல்லை. அதனால் அந்த தானத்தை நீங்கள் புதுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மன்னரும் ஒத்துக்கிட்டு அந்த இந்த வேள்விக்குடிங்கிற ஊர் இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி செப்பு தகடுகளில் ஒரு பத்திரம் போட்டு கொடுக்குறாரு. இந்த செப்பேட்டில் நெடுஞ்சடையன் முன்னாடி சேர்ந்தவங்களோட அந்த பாண்டிய மன்னரோட வரலாறு தெளிவாக அந்த செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கு. இந்த செப்பேடு தான் பாண்டிய மன்னரோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பொக்கிஷமாக இன்று வரையும் இருக்குது. இதுதான் வேள்விக்குறி செப்பேடு. இதை வெளியிட்ட பராந்தக நெடுஞ்சடையனுக்கு 1ஆம் வரகுணன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. ஆனால் இந்த வேள்விக்குறி செப்பேடு நம்ம கையில் இல்லை, இங்கிலாண்டில் இருக்கிற பிரிட்டிஷ் லைப்ரரியில் தான் இருக்குது. அடுத்த மன்னர் ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன். இவர் இலங்கை மன்னன் 1ஆம் சேனன் வென்று பெரும் செல்வத்தை பாண்டிய நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றாரு. இவரோட காலத்தில் தான் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தனவாசல் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இவரோட ஓவியம் கூட அங்கே இருக்குது. இவரோட இன்னொரு பெயர் என்னன்னாக்க அவனிபசேகரன். அடுத்து இவரோட மகன் 2ஆம் வரகுணன். இவர் ஈடுபட்ட ஒவ்வொரு போருமே ரொம்பவே முக்கியமானது. இதில் ஒரு போர் தான் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் தான் போட்டி நடக்குது. இதில் ஒரு முக்கியமான போர் தான் திருப்புறம்பியம் போர். கிபி 880 இது நடக்குது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருப்பியம்க்கு பக்கத்தில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடக்குது. இது ஒரு மாபெரும் போர். ஆனால் இதில் பல்லவர்கள் தனியாக மோதலை, சோழ படைகள் கங்கர் படைகளையும் சேர்த்து தான் மோதுறாங்க.
பாண்டியன் இரண்டாம் வரகுணனும் பல்லவர் அபராஜிதனும் மோதுறாங்க. இவருக்கு துணையா வந்து ஆதித்த சோழனும் மோதுறாரு. இந்த போரில் இரண்டாம் வரகுண பாண்டியன் வந்து தோற்கிறாரு. பல்லவர்கள் கூட்டணி வந்து வெற்றி பெற்றாலும் கூட பல்லவ படைகளுக்கு வந்து ரொம்பவே வந்து சேதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆதித்த சோழனுடைய படை வந்து ஓங்குது. கொஞ்ச நாள்ல ஆதித்த சோழன் அபராஜிதனை கொண்டுட்டு சோழ நாட்டை சுயமாக ஆட்சி செய்கிறாரு. எத்தனையோ 100 வருஷங்களுக்கு பிறகு சோழர்களோட ஆட்சி வந்து மேலோங்கி வர்றாங்க. இதோட பல்லவ ராஜ்யம் வந்து அழிஞ்சதால சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் தான் வந்து போட்டி வந்து இனிமே வந்து வருது. இரண்டாம் வரகுணன் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து எவ்வளவோ வந்து கொடைகள் வந்து கொடுத்துருக்கிறாரு. பின்னால வந்து அவருக்கும் அவரோட தம்பிக்கும் போர் வருது. அதில் வரகுணனோட சகோதரன் வெற்றி பெற்று பராந்தக வீர நாராயணன் அப்படின்னு வராரு. அண்ணன் வரகுணனுக்கும் இந்த தம்பி பராந்தக வீரநாராயணனுக்கும் ஒரே தலைமுறை அப்படிங்கிறதுனால இவருக்கும் வந்து சடையவர்மன் தான் வந்து பட்டம் வந்து வருது. இப்போ 10ஆம் நூற்றாண்டை பற்றி பார்க்கலாம். இப்போ பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னாக்கா இரண்டாம் ராஜசிம்மன். இந்த ராஜசிம்மனுக்கும் பராந்தக சோழனுக்கும் நிறைய போர் வருது. ராஜசிம்மன் தோத்து போகிறாரு. பராந்தக சோழன் வந்து ஜெயிச்ச பிறகு மதுரை கொண்ட கோபுரகேசரி அப்படின்னு அவருக்கு பட்டம் வருது. ராஜசிம்மன் இப்போ இலங்கை மன்னரோட படை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் போர் புரிகிறாரு. ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடியலை. முதல் முறையாக பாண்டிய நாடு முழுவதும் சோழர்களோட கைக்கு போகுது. வம்சாவளியாக பாண்டியர்கள் சூடிட்டு வந்த அந்த சந்திரமுடி என்ற இந்த கிரீடமும் இந்திரஹாரம் என்ற ஒரு மாலையையும் இலங்கை மன்னர்கிட்ட பத்திரப்படுத்தி வைக்க சொல்லிட்டு சேர நாட்டுக்கு போகிறாங்க. இந்த பாண்டிய நாட்டை விட்டுட்டு சேர நாட்டுக்கு போகிறாங்க. பொன்னியின் செல்வன் நாவலில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் ஆதித்த கரிகாலன் தான். இவர் இல்லாமல் இந்த பொன்னியின் செல்வனே இல்லை. அதே மாதிரி பாண்டிய மன்னன் இல்லைன்னா அந்த ஆதித்த கரிகாலனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவர் தான் வந்து வீரபாண்டியன். சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் அவர் அப்பா காலத்தில் தொடங்கி அது பாண்டிய நாட்டை முழுசாக நம்ம சோழர்கள்ட்ட இழந்துட்டோம் அப்படின்னு வெறியில சோழ வம்சத்தில் ஒருத்தரோட தலையை வந்து வெட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன்னு பேர் வருது. ஆனால் அந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவர் வந்து யாருன்னு நிரூபிக்கப்படலை. அதுக்கப்புறமா சேவூர் போரில் சுந்தர சோழன் வீரபாண்டியனை வென்று மதுரையை கொண்ட ராஜகேசரி அப்படின்னு அவரே வந்து பட்டம் சூடிக்கிறாரு. கடைசியில் அதுக்கப்புறம் நடந்த ஒரு போரில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறாரு. இதோட பாண்டியர்களோட ராஜ்யத்தில் இருள் சூழ ஆரம்பிக்குது. கடுங்கோன்ல ஆரம்பித்து 12 பாண்டிய மன்னர்களை நம்ம பார்த்தாச்சு. சோழர்கள் வந்து மேலோங்குறாங்க. பாண்டியர்கள் அவங்களுக்கு கீழே திரை செலுத்தும் மன்னர்களாக வந்து ஆகுறாங்க. சோழராட்சிக்கு கீழே இருந்த இந்த மன்னர் அமரபுஜங்கன். இவர் போரில் வீழ்த்தினது வந்து ராஜராஜ சோழன். இவரை வீழ்த்தி பாண்டிய குலாசனி அப்படின்னு பட்டம் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து வருது. பாண்டிய மன்னனை வீழ்த்தினது வந்து ராஜராஜ சோழன் வந்து சாதாரணமாக நினைக்கல. அவரோட கல்வெட்டில் நீளமாக இருக்கிற அந்த மெய்கீர்த்தியில் பாருங்க, யாரெல்லாம் வந்து வென்றிருக்கிறாங்களோ அவங்களோட பேர் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் செமியரை தேசு கொல் ராஜகேசரி வர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு அப்படின்னு அந்த மெய்கீர்த்தியில் வந்து இருக்கும். அதாவது பாண்டியர்களோட அந்த புகழ் தனக்கு கிடைச்சதை வந்து போட்டிருக்கிறாரு. எப்பேற்பட்ட பாண்டியர்களை வென்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சோழன் காலத்தில் பாண்டியர்களோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகுது. அடிக்கடி போர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பாண்டியர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் நினைக்கிறாரு. பாண்டியர்களை விரட்டிட்டு அவரோட மகன் ஒருத்தருக்கு சுந்தர சோழ பாண்டியன் அப்படின்னு பேரை வச்சு மதுரைக்கு அனுப்பி பாண்டிய நாட்டை ஆள சொல்கிறாரு. சோழ நாட்டோட பிரதிநிதியா அதுக்கப்புறம் விக்ரம சோழ பாண்டியன், பராக்கிரம சோழ பாண்டியன்கிற பேர்ல சோழர்கள் தொடர்ந்து மதுரையில ஆட்சி செய்கிறாங்க. பாண்டிய நாட்டில் இருக்கிற ஊர் பெயர்கள் சோழ நாட்டு பெயர்களா வந்து மாத்துறாங்க.
அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் மகனான ராஜாதி ராஜ சோழன் காலத்தில் பாண்டியர்கள் மீண்டும் மேலே வர்றதுக்கு நினைக்கிறாங்க. பாண்டிய சகோதரர்கள் 5 பேர் பாண்டிய நாட்டில் 5 இடத்துல இருந்து ஆட்சி செய்கிறாங்க. மானாபரணன், வீரகேரள பாண்டியன், சுந்தர பாண்டியன், விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். இவங்க எல்லாம் சோழர்களுக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. அதனால ராஜாதி ராஜ போரில் அந்த 5 பேரில் 3 பேரை கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்த பல பாண்டியர்கள் சோழர்களை எதிர்க்க முடியாமல் திரை செலுத்தி தான் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ 12ஆம் நூற்றாண்டு குலசேகர பாண்டியன்கிற ஒரு மன்னர் வர்றாரு. இந்த நேரத்தில் சோழ நாட்டை 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி செய்கிறாரு. தனக்கு விசுவாசம் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் படையை திரட்டி மதுரையை தாக்குறாரு. குலசேகர பாண்டியனை வீழ்த்தி இனிமேல் பாண்டியர்கள் யாருமே முடிசூடக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கிற அந்த முடிசூட்டு மண்டபத்தை இடித்து தரமட்டமாக ஆக்குறாரு. அதோட விடாமல் அந்த இடத்த கழுதையை வச்சு ஏர் உழுது கவடையும் விதைக்கிறாரு. இதுக்கப்புறம் யாருமே முடிசூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பாண்டியர்கள் யாருமே ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது குலசேகர பாண்டியனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதனால் குலசேகர பாண்டியன் தன்னோட குடும்பத்தோட காடுகளில் தலைமறைவு ஆகிறாரு. இதை எல்லா கொடுமைகளையும் அந்த அவமானங்களையும் அந்த குலசேகரனுடைய அந்த சின்ன வயசு தம்பி இது எல்லாத்தையுமே நேருக்கு நேராக பார்க்குறாரு. இவ்வளோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வெறியோட இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பல வருடங்கள் உருண்டோடுது. 3ஆம் குலோத்துங்கன் இறந்து போறாரு. 3ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்கிறாரு. அதே நேரத்தில் குலசேகரனோட தம்பியும் பெரியவனா வளர்ந்து பாண்டிய மன்னனா முடிசூடுறாரு. சின்ன வயசுல நடந்த ஒவ்வொரு செயலுக்கும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தயாரா இருக்கிறாரு. இப்போ பிற்கால பாண்டியர்கள் இவர் தான் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இந்த சுந்தரபாண்டியன் பழி வாங்குறதுக்கு 3 விஷயங்களை செய்கிறாரு. 1, சோழ நாட்டு படையெடுப்பு. சோழர்களை எப்படி மதுரையை தாக்குனாங்களோ அதே மாதிரி சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை தாக்குறாங்க. சுந்தரபாண்டியன் அவரோட கல்வெட்டுகளில் சுந்தரபாண்டியன் மெய்கீர்த்தி அப்படின்னு பொறிக்கப்படுறது. அது என்னன்னாக்கா, தஞ்சையும் உறைந்தையும் செந்தழல் கொளுத்தி கூடமும் மாமதிலும் கோபுரமும் ஆடரங்கும் மாடமும் மாளிகையும் மண்டபமும் பல இடித்து அப்படின்னு அவரோட மெய்கீர்த்தியில பொறிச்சிருக்கிறாரு. அதாவது சோழ நாட்டோட தலைநகரமான தஞ்சாவூரையும் உறையூரையும் மொத்தமாக தீ வச்சு கொளுத்துறாரு. அங்க இருந்த பெரிய மதில் சுவர், கோபுரங்கள், அரண்மனைகள், மாட மாளிகைகள், மண்டபங்கள் ஒன்று விடாம இடிச்சு பழி தீர்த்துக்கிறாரு. அதே மாதிரி மாளிகைகளையும் இடிச்சு அந்த இடங்கள்ல சோழர்கள் செஞ்ச மாதிரியே கழுதையை வச்சு ஏறு உழுது வரக விதைக்கிறாங்க. ஆனாலும் சோழ நாட்டில் அரண்மனைகள் இருந்த அடையாளமாவது தெரியுது. ஆனால் இந்த பாண்டிய நாட்டில் அந்த சின்ன ஒரு தடயம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அழிச்சிருக்கிறாங்க. வீராபிஷேகம். அந்த காலத்தில் மன்னருக்கு முடிசூட்டு விழாவில் மன்னர்களுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் பட்டாபிஷேகம். இப்போ சுந்தரபாண்டியன் அவரோட வெற்றிக்கு அப்புறம் அவரோட பழைய அரண்மனைக்கு போகிறாரு. பழைய அறையில் சோழர்கள் முடிசூட்டி இருந்த அறையில் வீராபிஷேகம் பண்ணிக்கிறாரு. இந்த வீராபிஷேகம் பண்ணிட்டு தன்னை ஒரு மாவீரன்னு நினைக்கிறாரு. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சிக்கு கீழே வர்றாங்க. பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனுக்கு சோநாடு கொண்டான் அப்படின்னு ஒரு பேரும் வருது. 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாட்டை திருப்பி கொடுக்கறது தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள பொன்னமர வீதிக்கு போகிறாரு. அங்கே போரில் தோத்த அந்த சோழ மன்னன், அதாவது 3ஆம் ராஜராஜனை வரவழைக்கிறாரு. சேர்ந்த அந்த 3ஆம் ராஜராஜ சோழன் அரியணையில் அமர்ந்திருந்த அந்த சுந்தரபாண்டியன் காலில் விழுந்து வணங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனுக்கு உங்களோட பேரை தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெற்ற புதல்வனை நின் பேர் என்று முன்காட்டி வெற்றி அரியணை கீழ் வீழ்ந்து தொழுகிறாரு. இனிமே எனக்கு நீ ஒழுங்கா திரை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சோழ நாட்டை அவருக்கே திருப்பி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சோநாடு வழங்கி அருளிய சுந்தரபாண்டியன்னு அவர் புகழப்படுறாரு. சின்ன வயசுல அவர் பட்ட ஒவ்வொரு அடியையும் திருப்பி கொடுக்குறாரு. சோழ ராஜ்யத்துல ராஜராஜ சோழன் எப்படியோ பாண்டிய ராஜ்யத்துல மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இந்த காலகட்டத்தில் தென்னிந்தியா பாண்டியர்களோட ராஜ்யம் ஓங்கி இருந்தாலும் கர்நாடகத்தை ஆண்ட அந்த ஹோசலையர்களோட ராஜ்யம் அப்பப்போ பாண்டியர்கள் மேலே படுது.
ஒரே பேரில் ஒரே காலகட்டத்தில் எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் வந்து வாழ்ந்தாங்க. அதில் வந்து குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சங்ககால பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செழியன் அப்படின்னு மாறி மாறி எப்படி வருமோ அதே மாதிரி பிற்கால பாண்டியர்களும் சுந்தர, குலசேகர, வீர, விக்ரம, பராக்கிரம அப்படின்னு 5 பேரை வச்சு மாறி மாறி வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. குலசேகர பாண்டியன், சுந்தர பாண்டியன் இவங்களுக்கு பிறகு அதே பேரில் 2 பேர் வந்து ஆட்சி செய்கிறாங்க. 2ஆம் குலசேகர பாண்டியன், 2ஆம் சுந்தர பாண்டியன். இதுக்கு அடுத்தவர் தான் ரொம்ப முக்கியமானவர். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து ஆந்திராவில் இருக்கிற நெல்லூர் வரையும் பாண்டிய நாட்டை பறந்து விரிஞ்சு ஆட்சி செய்கிறாரு. எல்லா மன்னர்களையும் வந்து தோற்கடிக்கிறாரு. முக்கியமாக ஒரு காலத்தில் மேலோங்கி இருந்த இந்த ஹோசலையர்களையும் வந்து தோற்கடிக்கிறாரு. இவர் தான் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். பிற்காலத்து சோழ மன்னரான கடைசி 3ஆம் ராஜேந்திர சோழன் இவரை வந்து வெல்றாரு. இவரோட சோழ நாட்டு மொத்தமாக சோழர்களோட கையிலிருந்து போயிடுது. இவர் போக ஹோசல மன்னர், சேர மன்னர், இலங்கை மன்னர், கொங்கு மன்னர், வானர்கள், கோப்பெருஞ்சிங்கன், காக்கத்தையர்கள்னு எத்தனையோ மன்னர்களை வந்து வென்றிருக்கிறாரு. நெல்லூரை வென்று அங்கே வீராபிஷேகம் பண்ணிக்கிறாரு. மாபெரும் ராஜ்யத்தை ஆண்டதால எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன்னு போற்றப்படுறாரு. இவர் வீரர் மட்டும் இல்லை, பெரிய பக்தரும் கூட. எத்தனையோ கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சு கொடுக்குறாரு. தில்லை நடராஜ கோயிலுக்கு வந்து சோழர்கள் மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிய மன்னரும் வந்து பொற்குறை பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே உள்ள அந்த மேற்கு கோபுரம் வந்து இவர் கட்டினது தான், சுந்தர பாண்டியன் கோபுரம். திருவாங்கம் அரங்கநாத சுவாமி கோயில், எல்லாம் தலையான பெருமாள் கோயில், பொன் வேந்த பெருமாள், எத்தனையோ விருது பேர் இவருக்கு வந்து இருக்குது. சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கும் இந்த சோழர் ஆட்சிக்கும் இந்த பாண்டியர் ஆட்சிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, சோழர்களுக்கு வந்து ஒரு மன்னருக்கு கீழே தான், இந்த சோழர்கள் வந்து ஒரு மன்னருக்கு கீழே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்சி புரிவாங்க. ஆனால் பாண்டியர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு மன்னர் மதுரையில் வந்து ஆட்சி செய்கிறாருன்னா அவர் கூட சேர்ந்து அவர் தம்பி அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து அந்த நாட்டில் பல பகுதிகளாக வந்து ஆட்சி செய்கிறாங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியனோட இன்னும் 2 பேர் சேர்ந்து ஆட்சி செய்கிறாங்க. சடையவர்மன் விக்ரம பாண்டியன், சடையவர்மன் வீரபாண்டியன். இந்த சடையவர்மன் விக்ரம பாண்டியன் தில்லையில் வந்து வீராபிஷேகமும் விஜயாபிஷேகமும் பண்ணி இருக்கிற 100 கால் மண்டபமான வீரபாண்டிய திருமண்டபத்தை அமைச்சுக்கிறார். அவர் பேரில் வந்து இதை வந்து அமைச்சுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈழத்து மன்னரை வந்து வென்று திருகோணத்து மலையில் மீன் சின்னத்தை வந்து பொறிக்கிறாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இத்தனை வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 7 மன்னர்களை பற்றி பார்த்துட்டோம். குலோத்துங்கனை தோற்கடித்த சடையவர்மன் குலசேகரன், அவரோட தம்பி சோனாடு கொண்ட மாரவர்மன் சுந்தரபாண்டியன், அதுக்கப்புறம் அதே பேரில் இன்னும் 2 பேர். 2ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன், மாரவர்மன் 2ஆம் சுந்தரபாண்டியன், எம்மண்டலமும் கொண்ட சடையவர்மன் சுந்தரபாண்டியன்னு அவரோட ஆட்சியில் வந்து வருது. அடுத்தது மாரவர்மன் குலசேகர பாண்டியன். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. எத்தனையோ கல்வெட்டுகளில் இவரை பற்றி சொல்லுது. மார்க்கோ போலோ பற்றி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இத்தாலியை சேர்ந்த வணிகர். இந்தியா, சைனா எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து பயணிச்சிருக்கிறாரு. அந்த பயணத்தை பற்றி ஒரு நூலும் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு வந்து இந்த குலசேகர பாண்டியன் காலத்தில் இவர் வந்து எப்போ வராரு அப்படின்னாக்க, எப்போ வந்து இந்த மார்க்கோ போலோ வந்து இந்தியாவுக்கு வராருனாக்க குலசேகர பாண்டியன் காலத்தில் தான் வந்து வராரு. குலசேகர பாண்டியனை பற்றி மார்க்கோ போலோ வந்து அவர் வெளியிட்ட நூலில் 4 விஷயங்களை வந்து சொல்கிறாரு. ஒன்று, குலசேகர பாண்டியன் வந்து செல்வம் கொள்கிற நாட்டில் ஆட்சி செய்து எல்லாத்துக்கும் சமநீதி வழங்குறாரு. அவரோட கஜானால விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களை வந்து வச்சிருக்கிறாரு. அவரோட சேர்ந்த அவரோட சகோதரர்கள் மொத்தம் 5 பேர் வந்து நாட்டை வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 5 பேரில் இவர் தான் மூத்தவர். அந்த 5 பேர் பேரில் காயலுங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. மேற்குல இருந்து வர்ற எல்லா கப்பலுமே வந்து அந்த துறைமுகத்தை தொட்டு தான் வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து எழுதியிருக்கிறாரு. இங்கே வந்து கடல் வழி வணிகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு.
மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் கொல்லத்தை கைப்பற்றி சேர நாட்டை வென்றதுனால இவருக்கு கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு புகழப்படுறாரு. சேர நாடு, ஈழநாடு, சோழ நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு எல்லாவற்றையும் வென்றதுனால எம்மண்டலமும் கொண்டருளிய குலசேகர பாண்டியன் அப்படின்னு புகழப்படுறாரு. இவர் தான் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலோடைய திருசுற்று மாளிகையை அமைச்சவர் இவர் தான். இது வரைக்கும் குலசேகர பாண்டியனோட ஆட்சியில் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் காலசக்கரம் சுழல இதெல்லாமே மாறுது. பேரும் புகழும் உச்சத்தில் இருந்த பாண்டியர்களுக்கு எதிராக டெல்லியிலிருந்து ஒருத்தன் வர்றான். அது யார் அப்படின்னாக்கா மாலிக் கஃபூர். இவர் டெல்லி சுல்தானேட் ஆட்சியில் ஆட்சி செய்த அந்த அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதி தான். தென்னிந்தியாவுக்கு ஹோசலர்களை தோற்கடிச்சு அவங்க நாட்டை முழுசாக சூறையாடுறான். இந்த நேரத்தில் பாண்டிய நாட்டில் ஒரு பிரச்சனையும் வருது. குலசேகரன் கூட ஆட்சி செய்த அந்த 2 மன்னர்களுக்கு இடையில தகராறு வருது. பட்டம் சூடின இளவரசர்கள் மோதிக்கிட்டா மக்களுக்கு எப்படி அங்கே நிம்மதி இருக்கும், குழப்பம் தானே நிகழும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாண்டிய நாட்டோட செல்வங்களை சூறையாடுறாரு மாலிக் கஃபூர். ஒரு பெரிய படையோட பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. ராஜராஜன் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் போர். இந்த நேரத்தில் வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இந்த ராஜராஜ சுந்தரபாண்டியன் மாலிக் கஃபூரோட உதவியை கேட்குறாரு. உதவிக்கு வந்தவன் பாண்டிய நாட்டை ஃபுல்லாக சூறையாடுறாரு. எத்தனையோ கோயில் சிலைகள் உடைக்கப்படுது, அங்கே இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் சூறையாடப்படுது. வீரதாவளம், கண்டியூர், கண்ணனூர், ஜலக்கோட்டைன்னு போன இடமெல்லாம் மாலிக் கஃபூர் படைகள் கொலைகளும் அக்கிரமங்களும் பண்ணி ஒரு பெரியவங்க சிறியவங்கன்னு பார்க்காம நிறைய அக்கிரமங்கள் நடக்குது. பாண்டிய நாட்டில் சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாகுது. பாண்டிய நாட்டை சூறையாடி 512 யானைகள், குதிரைகள், 5000 குதிரைகள், எத்தனையோ பெட்டி தங்கங்கள், நவரத்தினம், 500 மணங்கு கொள்ளையை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு மணங்குங்கிறது 11 கிலோகிராம். அப்போ 500 மணங்குங்கிறது 500 × 11, அப்போ 5500 கிலோகிராமை இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அந்த வாசப் அமீர் குஸ்ரு இதை விவரித்து எழுதியிருக்கிறாங்க. இது போக அந்த பாண்டிய இளவரசன் மாலிக் கஃபூர் கூட்டிகிட்டு வந்த அந்த பாண்டிய இளவரசன் அந்த மாலிக் கஃபூரை கூட்டிகிட்டு வந்த அந்த கல்வெட்டுகள் திருக்கலர் கோவில் கல்வெட்டும் தெளிவாக இதை சொல்லுது. முன்னாள் ராசராசன் சுந்தரபாண்டியன் தேவர் துலுக்கருடன் வந்த நாளிலே அப்படின்னு சொல்லி இவர் தம்பியரும் அனைவரும் அடியாரும் சேர்ந்து கெட்டு போய் அலைந்து ஊரும் வெள்ளந்தாளும் அப்படின்னு பாலாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இதை பொறிச்சிருக்கிறாங்க. குலசேகர பாண்டியன் கட்டி காத்த அந்த நாட்டில் எல்லா செல்வமும் போகுது, மக்களோட நிம்மதியும் போகுது. ஆனாலும் எல்லாத்தையும் இழந்தாலும் கூட பாண்டிய நாடு துவண்டு போகாமல் 7 வருஷத்தில் மறுபடியும் துவண்டு போகாமல் இருக்கிறாங்க. 7 வருஷத்தில் மறுபடியும் டெல்லி சுல்தானேட்டில் இருந்து இன்னொரு படை தளபதி வர்றாரு, குஷ்ரு கான். இந்த காலகட்டத்தில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கிறது யார் அப்படின்னாக்க சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன். இவர் டெல்லி படைகளை முதுக காட்டி ஓட விடுறாரு. இவருக்கு வாளால் வழி திறந்தனன் அப்படின்னு பெயர் வருது. ஆனாலும் அந்த பாண்டியர்களுக்கு வலிமை ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அதனால அவங்களுக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் இப்போ தனியாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சேரர்கள், சிற்றரசர்கள், தொண்டை நாடு, சம்புவரையர், பாண்டிய நாட்டில் இருக்கிற வானாதிரையர் எல்லாருமே மேலோங்கி வராங்க. பாண்டியர்களுக்கு திரை செலுத்திட்டு இருந்ததை நிறுத்துறாங்க. இந்த காலகட்டத்தில் பாண்டிய நாடு 4 பெரிய மாற்றங்களை சந்திக்குது. என்ன அப்படின்னாக்க, 3வது முறையாக டெல்லியிலிருந்து படையெடுப்பு வருது. முகமது பின் துக்ளக் பாண்டியர்களை தோற்கடிக்கிறாரு. பாண்டிய நாடு இப்போ டெல்லி சுல்தானேட்டோட ஒரு பகுதியாக மாறுது. மதுரை சுல்தான்கள் தனியாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. டெல்லி சுல்தான்ல இருந்து மதுரை பிரிஞ்சு மாபார் சுல்தானாக மாறுது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் விஜயநகரோட இளவரசர் கம்பனர் மதுரை சுல்தானோட ஆட்சியை முறியடிக்கிறாரு. இப்போ 16ஆம் நூற்றாண்டு மதுரை நாயக்கர் ஆட்சி உருவாகுது. மதுரைக்கு பக்கத்தில் சிதறி கிடந்த அந்த பாண்டிய மன்னருக்கு சோதனை வருது. என்ன அப்படின்னாக்கா,
முடத்திருமானில் ஆரம்பித்து 1500 வருஷத்துக்கும் மேலே பாண்டிய நாட்டோட தலைநகரமாக இருந்த மதுரையை விட்டுட்டு பாண்டியர்கள் வந்து தெற்கு நோக்கி போகிறாங்க. ஒரு புது சகாப்தத்தை ஆரம்பிக்கிறாங்க தென்காசி பாண்டியர்கள். இப்போ தென்னகத்துக்கு வந்த பாண்டியர்கள் முதல்ல திருநெல்வேலி பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மன்னர் வராரு தென்காசிங்கிற ஒரு ஊரில். இவர் தான் தென்காசிங்கிற ஊரை சீரமைக்கிறாரு. அந்த தென்காசிங்கிற ஊரை சீரமைச்சு பாண்டியர்களோட தலைநகரமாக ஆக்குறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தென்பாண்டி நாட்டில் ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு. இவர் மக்கள் ரொம்ப போற்றுற ஒரு மன்னராக இருக்கிறாரு. மக்கள் போற்றுற மன்னராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சிவபக்தரும் கூட. ஒரு நாள் இரவு அரச வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் தூங்குறாரு. அப்போ சிவபெருமான் அவரோட கனவுல வர்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, வடநாட்டில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் இன்னைக்கு வழிபாடு எதுவும் இல்லாமல் அதாவது வீழ்த்தப்பட்ட நிலையில் இருக்குது. அதனால தென்னகத்தில் அதே மாதிரி ஒரு கோயில் நீ எனக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. திடுக்கட்டு எழுந்த அந்த மன்னர் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. 17 வருஷம் உழைப்புலையும் சிவபக்தியிலையும் உருவாகுது அந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நீளமான கல்வெட்டில் மன்னர் பொறிச்சு வச்சிருக்கிறாரு. தென்காசி பாண்டியர்களில் ஒருவரான அரிகேசரி பராக்கிரம பாண்டியன். தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி ராஜராஜ சோழன் ஞாபகத்துக்கு வருதோ அதே மாதிரி தென்காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு சொன்ன உடனே பராக்கிரம பாண்டியன் தான் ஞாபகத்துக்கு வரணும். கோவில் முழுமை அடைஞ்சாலும் இந்த 9 தள ராஜகோபுரம் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் காலத்தில் முடிக்க முடியல. அதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. அண்ணன் பராக்கிரமன் ஆரம்பிச்சதை தம்பி முடிச்சு வைக்கிறாரு. கோபுரமும் முழுமையடையுது. இவர் தான் சடையவர்மன் குலசேகர பாண்டியன். இன்னைக்கும் அந்த விஸ்வநாத கோவிலில் ஆரம்பித்த குலசேகர மண்டபங்கிறது இருக்குது. இவருக்கு அப்புறம் ஸ்ரீவல்லபன், குலசேகர பராக்கிரமன், நெல்வேலி மாறன், அதிவீரராமன், துங்கராமன் நிறைய தென்காசி பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. முன்னாடி மாதிரி மாபெரும் ராஜ்யத்தை ஆட்சி செய்யாட்டாலும் தென்னாடு போற்றும்படி இவங்க ஆட்சி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட கிபி 1750 வரை இவங்க மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. உலகத்தில் தொடர்ந்து 2000 வருஷங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்த ராஜ்யம் பாண்டியர்களோட ராஜ்யம்தான்.